பாசத்துக்கு அர்த்தம் இருக்கு. ஆனா அப்பா மகள் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு அகராதியில கூட அர்த்தம் இல்ல. அம்மா மேல கோபத்தை காட்டுவாரே தவிர மக கிட்ட காட்டிக்க மாட்டாரு. அம்மாவை ஏச மனசு வரும், ஆனா மகளை ஏசுறதுக்கு வார்த்தை வராது அவருக்கு. அப்பான்னு நம்ம கூப்பிடுவோம், ஆனா அவரு நம்மள பெத்த தாயா நினைச்சு கூப்பிடுவாரு. ஒரு பொண்ணு பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போனாலும் அப்பா பாசத்துக்கு ஈடா வேற எதுவுமே கிடையாது. ஓகே, இன்றைக்கு பிறந்த நாள் சரிதானே? இதில் யார் அண்ணாக்கு பிறந்த நாளா அன்றைக்கு பிறந்த நாளா? சரி, ஓகே, அப்பாவுக்கு பிறந்த நாள். சரி, ஓகே. இன்றைக்கு வந்து அண்ணனுக்கு என்ன பேர்? ஐயாமணி. ஆனால் எனக்கு வேறு பேர் தான் சொல்லியிருந்தாங்க. ஓ, சிவமாலை முத்து. அழகான பேர் உண்டு, சிவமாலை முத்தா? ஓ, சிவமாலை முத்து மாதானுடைய பிள்ளைகள். உண்மைதான், அந்த காலத்தில் அந்த மாதிரி ஒரு எங்களோட சமயத்தை ஒட்டி தான் அந்த பேரை வச்சவங்க, அப்படி தானே? என்ன? சரி, ஓகே. ஐயாமணி, உங்களுக்கு எந்த பேர் விருப்பம்? சிவமாலை முத்துவா ஐயாமணி அந்த பேரை விருப்பம்? ஒன்று கோயிலுக்கு நேர்ந்து மணமாக நேர்ந்து பிறந்தபடியால் சிவமாலமுத்து. ஓமம். ஒன்று வந்து ஆட்சின்னு அம்மா இந்த தாயை வந்து சிவமாலமுத்து அவசியம் கடவுளாய் வர்த்தி. ஐயா இந்த தமிழ் வந்து கோயில சந்திருத்தா. அம்மம்மா வந்து ஆட்சி வந்து ஐயாமணி என்று வைக்கா போல பெரியப்பா பார்த்துட்டு அவன் ஐயாண்டு கூப்பிடணும், மணி அடிக்கணும், ஐயாமணி என்று நான் பேர் வைக்கிறேன். சரி. நான் கேட்க முதலே சில பேர் ஒரு அர்த்தமான பேரோட வச்சிருக்கிறாங்க. ஆனால் எங்களோட ஐயாமணி அண்ணியண்டா தான் எங்களுக்கு எல்லாருக்குமே புதுக்குடிப்பில் தெரியாதாக்களே இல்லை. சிவமாலை முத்துன்னு சொன்னால் தெரியாது, சொந்த பந்தங்களுக்கு தான் தெரியும். ஐயாமணி அண்ணியண்டா எல்லாருக்குமே தெரியும், சரிதானே? ஒரு கலகலப்பானவர், எல்லாரோடையும் சின்னால் பெரிய ஆளண்டு இல்லாமல் எல்லாரோடையுமே அன்பாக பழகக்கூடிய எங்களோட ஐயாமணி அண்ணன் இன்றைக்கு அவருக்கு 71வது பிறந்த ஆளாண்டு சொல்லி புதுக்குடி நைல் சர்ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன். அதே நேரத்தில் இந்த கேக் ஒரு கவிட்டு கொண்டு வந்திருக்கிறேன். சரி, அந்த மாதிரி இந்த சர்ப்ரைஸை யார் செய்திருப்பாங்கன்னு சொல்லி பார்ப்போம். நீங்கள் யாரை சொல்கிறீங்க இந்த மாதிரி ரெண்டு ஒரு பார்ப்போம். அது ஒரு நார்மலாக பார்ப்போம். நாங்கள் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே இருங்க. அப்படி இருந்து அழகான ஒரு ஐசிங் கேக், உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு சொல்லி அழகான ஒரு ஐசிங் கேக் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. மிகவும் ஒரு அழகாக இருக்குது இந்த ஐசிங் கேக். உங்களை போல ஒரு மிளிரக்கூடிய ஒரு அழகான ஒரு ஐசிங் கேக் என்று நான் நினைக்கிறேன். எந்த நேரம் ஒரு புன்சிரிப்பு, ஒரு மலர்ச்சியான முகத்தோட எல்லாரோடையும் பழகிற ஐயாமணி அண்ணன். சரி, இன்றைக்கு 71வது பிறந்த நாளை சிறப்பாக இந்த இடத்துல அவருடைய மகளினுடைய இல்லத்திலையும் அவர் இருக்கின்றார். அந்த மாதிரி நாங்கள் கொண்டாடுவதற்கு வந்திருக்கிறோம். சரி, இந்த மாதிரி நிறைய கிஃப்ட்டுகளை எல்லாம் முதல் தருவோம், சரிதானே? நிறைய கிஃப்ட்டுகளை எல்லாம் கொண்டு வந்திருக்கணும். பாருங்க, ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட், இங்கே எல்லாம் சின்ன பையங்கள் இருப்பாங்கன்னு சொல்லி அவங்களுக்கும் ஒரு சாக்லேட்டுகள், சரிதானே? அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கிஃப்ட்டுகள். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு இங்கே குடிக்கிற ஒரு மில்க் ஐட்டங்களையும் தந்திருக்கிறாங்க, சரிதானே? உங்களுக்கு மட்டுமில்லை, ஆண்டியும் சேர்ந்து குடிக்கலாம், அப்படி தானே? ஆண்டிக்கும் சேர்ந்து தானே இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் தந்திருக்கிறாங்க. ரைட், உங்களுக்கு இன்னொரு கிஃப்ட் ஒன்று தந்திருக்கிறாங்க. அதையும் எல்லாத்தையும் டேபிளில் வச்சுட்டு, சரிதானே, ஆறுதலாக நாங்கள் கதைப்போம். சரி, நிறைய கிஃப்ட்டுகள் கொண்டு வந்துருங்க. ஒரு சந்தோஷம் எல்லாம் வட்டி அடி பார்க்குறீங்களா? என்னடாப்பா கொண்டு வந்திருக்கிறாங்களோ, அவங்க வித்தியாசமாக இதை கொண்டு வந்திருக்காங்களோ. ரைட், பார். ரைட், உங்களுக்கு அடுத்ததாக பாரம் இல்லைமா? அப்படி டெலிகானர் ஃபேன்சி ஷாப்லேயே இருந்து உங்களுக்கு கிஃப்ட் ஒன்று வந்துருக்குது. உங்களுக்கு இன்னொரு கிஃப்ட் ஒன்று வந்துருக்கு. அதை அப்படியே மீசையில் அப்படியே வையுங்க. ஒரு அயன் பாக்ஸ் மாதிரி இருக்குது. அப்படியே சும்மா வைக்கலாம். அப்படி சரிச்சு அப்படி வைக்கணும் அப்படின்னு. ஓ, அயன் பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு தந்துருக்கிறாங்க. இந்த நேரம் நீங்கள் அயன் பண்ணித்தானே உடுப்புகள் போடுற நீங்கள் போல இருக்குது, அந்த மாதிரி ஒரு அயன் பாக்ஸாக தந்துருக்கிறாங்க. இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஃப்ரேம் ஒன்று தந்துருக்கிறாங்க. அதை ஆண்டி பக்கத்தில் வையுங்க அந்த ஃப்ரேமை. சரி ஆண்டி, அந்த ஃப்ரூட்ஸ் ஓகே, எல்லா கிஃப்டையும் நாங்கள் உங்கள்கிட்ட தந்துட்டோம், சரிதானே? சரி, இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த மாதிரியான உங்களுக்கு ஒரு இந்த நாளில் உங்களை நினைச்சு இந்த மாதிரி ஒரு பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடணும், ஒரு நினைவாக கொண்டாடணும்னு சொல்லி நிறைய கிஃப்ட்டுகளை தந்துருக்கிறாங்க. யாராக இருக்கும் இந்த மாதிரி தந்துருக்கிறது? உடனே உங்களோட பேரப்புள்ள தான் சரிக்குதா? யார் தந்துருப்பாங்களே இந்த மாதிரி? நான் வந்து எதிர்பார்க்கிறதுனால ஆமாம், அதை விட இது எனக்கு இந்த மாதிரி செய்ததில்லை, அப்படியா? ஓகே, இந்த மாதிரி சொல்லி புதியாக்களோட வகை அப்படி செய்திருக்காங்க. ஓகே, இப்படி ஒன்று நடக்கல, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இது நடக்குது. ஓகே, அதனால சிநேகிதரும் இருக்கிறாங்க. ஆஹா,
சொல்ல முடியாது. யாரையும் சொல்ல முடியாது. அப்படியா? இல்ல, என்னன்னு சொன்னால், ஓ. பிள்ளைகள் எல்லாம் 100% பாசம். ஓகே பேரம் அப்படித்தான். ஓகே. பிள்ளைகள் 100 அவர்கள் 110% பாசம். பாசம் 3 மாதம் 3 தாய் கொண்டே இருக்கிறார். ஓகே ஓகே. அப்படி இருக்கிற யார் ஒரு ஆளை சொன்னால் பெரியம்மா செய்து கொண்டா, சின்னம்மா செய்து கொண்டா, அப்படி செய்து கொண்டா, அப்படி ஒரு எண்ணம் ஒரு வராது. ஓகே ஓகே. இது வந்து இறைவன் அவைகளுக்கு ஒரு ஊன்றுதலை கொடுத்திருக்கிறேன். ஓகே. அத நல்ல மனதோட வரவேற்போம் முதல் தடவையாக சொல்லுவோம். சரி ஓகே. அதே வகையில உங்களோட வாயாலே சொல்றீங்க. சரி ஓகே ஓகே. நல்ல விஷயம் ரைட். இன்னைக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் ரைட். உங்களுக்கு ஆண்டி எல்லாரும் மிஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிதானே? எல்லாரும் மிஸ் பண்ணினவங்களா? பிள்ளைகள் எல்லாரும் மிஸ் பண்ணிடுறாங்க. உங்களோட அலுவலக பணியாளர் ஓகே எல்லாருமே மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. நான் முதல் சொன்ன மாதிரி எல்லாருடையுமே அன்பாகவும் பண்பாகவும் பழகிற ஐயாமணி என்ன நேர்மையைத்தான் கதைப்பார். அவர் சரியானதைத்தான் கதைப்பார். எனக்கு எல்லாம் சரியாகத்தான் கதைப்பார். அதே நேரத்தில் உங்களுக்கு தனக்கு இந்த குடும்பத்தை வழிநடத்தி ஒவ்வொருத்தரையும் ஆளாக்கி ஒரு ஊன்றுகோலாக இருந்து என்னுடைய கணவன் இந்த மாதிரி ஒரு முன்னுதாரணமாக இருந்தது என்று நினைச்சு உங்களோட அண்டி உங்களுக்கு செய்திருக்கிறாரா? உங்களோட மனைவி உங்களுக்கு செய்திருக்கிறாரா? இந்த உங்களுக்கு வாய்க்கு ருசியான உணவுகளை செய்து தந்த உணவுகள் வீட்டில் ஒவ்வொரு நாள் செய்தார்கள். ஆனா இந்த நிகழ்வை பொறுத்தவரையில அவ வந்து என்னோட இருக்கிறா. சரி சரி தெரியா செய்ய. சரி உங்களோட மகள் என்ன பேரு? உங்களோட மகளுக்கு சுமித்ரா ரைட். எத்தனையாவது மகள்? மூன்றாவது மகள். சரி. என்னுடைய அப்பா எனக்கு பக்கத்திலேயே இருக்கிறார். அப்பாவுக்கு சின்னதாக ஒரு கேக் ஒருக்கா வெட்டி நாங்கள் இது ஒரு கொண்டாடுவோம்னு சொல்லி அவங்களும் அவங்களோட பிள்ளைகளும் நினைச்சிருக்கலாம் தானே? நீங்க என்ன சொல்றீங்க? அது வளமையாக நாங்கள் 5:30 இடையில அக்கா வருவா, ராமகள் வருவா. ஓகே. மற்றது பக்கத்துல கிருஷ்ணன் டீச்சர், ஓகே, எல்லாரும் அவங்க வருவாங்க. ஓகே. ஆனா இந்த தவசு காலத்துக்குள்ள இந்த எல்லாரும் விரதம் என்ற ரீதியில இதையும் என்னால நிதானம் ஓகே ஓகே. நல்ல விஷயம். இந்த பிறந்த நாள்ல வந்து உண்மையிலேயே புண்படுத்தாமல் செய்யறது நல்ல விஷயம். சரி பார்க்கலாம் நாங்கள் யார் அனுப்பி இருப்பாங்கன்னு சொல்லி நாங்கள் சந்தோஷமாக எங்களோட ஐயாமணி அன்னைக்கு பிறந்த நாளை கொண்டாடுவோம். சரி ஓகே. முதலாவதாக இதில் ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கு. ஆண்டி எடுத்துருக்கா, ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். அதையும் அப்படியே சரி இருங்க. நீங்க கூட கையால கூட சரி ஓகே. உங்களுக்கு சாரம் தந்துருக்குறாங்க. அழகான ஷர்ட் உங்களுக்கு இருக்கு போடுறது. ஒரு எடுத்து பார்ப்போம். இருக்க காட்டுங்க. பெரிய தம்பி இருக்கா, எடுத்து காட்டுங்க பார்ப்போம். அப்படியே திருப்பி காட்டுங்க. அழகான ஒரு ஷர்ட் ஒன்று லுக். ஓகே சரி. அதையும் அப்படியே டேபிளில் வைப்போம். சரி இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. இந்த கிஃப்ட் ஓகே அப்படி எடுத்து அம்மாட்ட கொடுங்க. நீங்களும் அதை கொடுத்துட்டு இதுக்குள்ள என்ன இருக்கு ஆண்டி சொல்லுமா? என்ன இருக்கு? வயலுக்கு போறதுக்கு ரிங் போத்தில் அப்பா அப்பாவுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு தம்பி சொல்றாரா? சரி ஓகே. அதையும் தந்துருக்குறாங்க. சரி ஐயாமணி என்ன சொல்லுங்க, என்ன இருக்கும் இதுக்குள்ள? எல்லாம் சும்மா வெறும் பட்டி எம்டி பட்டி தந்துருக்குறாங்களா? அப்படி நடக்காது. சரி ஓகே. தம்பி தம்பி அப்படி இறக்கி பிடிங்க பாப்போம் கீழே பட்டியை. ஆண்டி பிடிங்க படிவா. ரைட். நீங்களும் அந்த போவை ஓப்பன் பண்ணினீங்கன்னா பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லி. ரைட். அப்படி அப்பாட்ட கொடுங்க. அப்பா எடுக்கட்டும். அப்படி எடுங்க. இழுங்க. பேர பிள்ளைகளுக்கு தான் மிக சந்தோஷமா. அப்படி எடுங்க. ரெண்டு கையாலே விடுங்க ஐயா மட்டும். அப்படி எடுங்க. ரைட். அப்படி எடுங்க. பெரிய சந்தோஷம் உங்களோட பேர பிள்ளை கிட்ட. அம்மாவுக்கு பக்கத்துல வாங்க சின்ன குட்டி. ரைட். அண்ணி கொஞ்சம் கீழே இழுத்து கீழே பிடிங்க. பதியுங்க அண்ணே. எடுங்க அண்ணன். அப்படி எடுத்து அப்படியே லைன்ல பேர பிள்ளைய கொடுங்க. அப்படியே பேர பிள்ளைகிட்ட பிடிக்கட்டும். சரி பார்ப்போம்.
அவர் கை தட்டுறது பிள்ளை பாக்குதா? பிள்ளைக்கும் அம்மா அப்பா காசு தருவேன். எத்தனை காசுன்னு தான் பாக்குறாரா? சரி, அதுக்குள்ள வந்து கொண்டே இருக்கு. தாங்க அழுதுங்க. நின்றுட்டா இல்லை, வந்து கொண்டே இருக்கு. என்னவா வந்து கொண்டே இருக்குதாமா? கண்டுகொள்ளையிலாம இருக்குதா? அப்படியே சரி, அதோட ஓகே ஒருடா. சரியா, 1000 ரூபாயோட நின்றுட்டு. சரி, பார்க்கலாம். சரி, சின்ன குட்டியாக்கள் சொல்லுங்க, எவ்வளோ காசு இருக்கும்? ஓ, அப்படி கீழே அது அப்படி வைங்க, மேலே வைங்க, ஷர்ட்டுக்கு மேலே வைங்க. எவ்வளோ காசு இருக்கும்? 1 லட்சம். சரி, சின்ன தம்பி சொல்லுங்க, எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு வரும்? சும்மா சொல்லுங்க, எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு? சரி, அம்மா அப்பாவுக்கு வந்து 71வது பிறந்த நாள்னு சொல்லி 71,000 ரூபா காசை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. சரி, பார்க்கலாம். இதை கொடுத்தவங்களுக்கு யாருன்னு தான் பிரச்சனை. அடுத்த வந்து அயன் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. சரிதானே? அயன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோமா? அப்படி மடியில் வச்சு அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வெளியில் எடுக்க வேண்டாம். அப்பாவுக்கு இருக்கா காட்டிட்டு அயன் பாக்ஸை கவனம் தாங்காவா? கவனம் சைட்டில் வேறங்க அப்படி எது இருக்கும், அதையும் மற்றதையும் ஓப்பன் பண்ணிட்டா சரி, அப்படியே ஓப்பன் பண்ணலாம். மெதுவா மெதுவா மெதுவா. என்ன சிரிக்கிறீங்க? ஏங்க, அம்மா பார்க்காத காட்டுனீங்கன்னா சரி. அதான் கட்டாயம் வேணா. சரி, ஓகே. சரி, ஓகே. இது அப்போ பார்க்க மருந்தா? மருந்து அனுப்பியிருக்கிறாங்க. சரி, ஓகே. சரி சரி, நீங்களே நினைச்சீங்களா அயன் பாக்ஸ் தான்? அப்படியா? அயன் பாக்ஸ் வேறு தான் இருந்தது என்ன? சரி, ஓகே. மற்றது ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கிஃப்ட் எல்லாம் மற்ற பால்மா எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போ ஃபைனலாக யாரை சொல்லுவோம்னு எனக்கு ஒரு யோசனை. ஒரு கவிதை ஒன்று தந்துருக்குறாங்க. அது கவிதையை தந்த பிற்பாடு பார்ப்போம். சரிதானே? சரி, கவிதை ஒன்று தந்துருக்குறாங்க, அதை தந்த பிற்பாடு பார்ப்போம். ஓகே. நான் முதலாக கைப்பிடித்து நடைபயின்ற என் முதல் ஹீரோ, என்னை சுமந்த தோள், என்னை காக்கும் பெரும் விருட்சம், பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்பா. கடல் கடந்து போயினும் நான் காணும் முதல் நிலவு நீங்கள் தான் அப்பா. என் விடியலின் ஒளி, என் நம்பிக்கையின் விதை நீங்களே அப்பா. வாழ்க்கை என்னும் பாடத்தை நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தீர்கள். நீங்கள் என்னிடம் காட்டும் அன்பு என்னை சிறக்க வைக்கும் அப்பா. உங்களுக்கு எனது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என்றும் மகிழ்ச்சியாக இருக்க வாழ்த்துக்கள் அப்பா. இப்பொன்னான வாழ்வில் யாவும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் அப்பா அப்பா என்று சொல்லி நிறைய வாழ்த்துக்களை இந்த கவிதை மூலம் படிச்சிருக்கிறாங்க. தன்னுடைய அந்த பயணம், தான் இருக்கிற இந்த நிலைமை ஒரு நல்ல நிலையில தன்னை அமர்த்தி தான் நடந்து வந்த பாதைகளை இந்த தருணம் உங்களோட பிறந்த நாள்ல நினைக்கிறாங்க. ஜாரா பிள்ளைகள்ல யாருன்னு சொல்ல மாட்டேன். சரி, ஓகே, பார்க்கலாம். யாருன்னு சொல்ல மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறீர்கள். உண்மையிலேயே ஒரு டெக்னிக்கலாக, உண்மையிலேயே ஒரு பிரிவுணர்வு இல்லாமல் நீங்கள் அந்த மாதிரி ஒரு அப்பா வந்து, ஒரு அம்மா வந்து அந்த மாதிரி பிள்ளைகளை அரவணைப்பது போல், ஒரு பறவை வந்து எப்படி குஞ்சுகளை அரவணைப்பது போல் ஒரு தகப்பன் அந்த மாதிரி வந்து செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. சரி, பார்க்கலாம். நானும் சொல்ல யாருன்னு சொல்லி அந்த பிரேம் ஒர்க் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே. ஓகே, அழகான உங்களோட படத்தை வந்து தந்துருக்குறாங்க. உங்களோட பழைய ஃபோட்டோவையும் இதில் வந்து தந்துருக்குறாங்க. உங்களோட கடைசி மகள் அப்படி தானே? என்ன கடைசி மகள் ரெஜிதா, மருமகன் ரோக்ஷன், பிள்ளைகளான ஆருஷன், தியானா, இந்த மாதிரி அவங்களோட ஃபேமிலி வந்து இந்த மாதிரி செய்திருந்தாங்க. எனக்கு சொல்லியிருந்தாங்க.
உண்மையிலேயே தான் கடைசி மகள், உண்மையிலேயே கடைசி மகள், மூத்த மகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிரியமாக இருந்தாலும் எல்லா பிள்ளைகளும் உங்களுடைய மேலே ரொம்ப பிரியம். சொல்லியிருந்தாங்க பெரும்பாலும் அப்பா என்னை எதிர்பார்க்க மாட்டார், அக்காக்களை தான் எதிர்பார்த்துருப்பார் என்று எனக்கு சொல்லியிருந்தாங்க. சரிதானே, உங்களோட மருமகனும் அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தார். பெஸ்ட்டாக செய்யணும், என்னுடைய மாமாவுக்கு அந்த மாதிரி செய்யணும் என்று எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே நான் கதைச்ச அந்த இதில் எனக்கு உங்களை தெரிஞ்சிருந்தாலும் யாருன்னு கேட்ட இடத்துல உங்களை சொல்லியிருந்தாங்க. நான் என்ன உடனே கேட்டு நான் ஐயாமணி அண்ணி ஒன்று சொல்லி கேட்டு நான் சொன்னாங்க, ஓ அவருடைய மகள்லாம் நான் சொல்லி உங்களோட மருமகனும் கதைச்சிருந்தாங்க. சரி, ஓகே, நல்லா கதைச்சிருந்தாங்க, நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு கிடைத்த ஒரு நிறைய உங்களோட பிள்ளைகளுக்கு உங்களுக்கு கிடைத்த மருமக்கள் எல்லாருமே ஓகே சரிதானே. ஏன்னா உங்களுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட ஆச்சி, அம்மம்மா, மாதாவினுடைய அருட்கடாட்சம், சூசியப்பரனுடைய அருட்கடாட்சம் இந்த மாதிரி உங்களோட மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிறப்பாக வந்து இந்த மாதிரி செய்யணும் என்று உங்களோட மருமகன் பிள்ளைகள் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரேம்லையும் தந்திருந்தாங்க. நான் படித்த கவிதை அந்த ஃப்ரேம்லையும் இருக்குது சரிதானே. அதையும் கட்டாயம் பண்ணால் அந்த ஃப்ரேமில் போடணும், நல்ல கவிதையாக பார்த்து போடணுமென்று எனக்கு சொல்லி அந்த மாதிரி நான் போட்டிருக்கிறேன். சரி, இந்த மாதிரி உங்களை நினைச்சு உங்களோட பிள்ளைகள் எல்லாருமே ஓகே அதானே என்ன. சரி, இந்த மாதிரி இந்த தருணத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வந்து கடவுள் கூட அதை விட மருமக்களை வந்து கடவுள் எனக்கு கொடுத்தாரு சாரம். ஒவ்வொருக்கும் அது எங்க அப்பாவோட தான் மாமான்னு சொன்னாரு, அப்பாவோட தான் அவ்வளவு பாசம். உண்மைதான். முதல் 92ஆம் ஆண்டு, மற்ற வந்து 2008ஆம் ஆண்டு, மற்ற வந்து பல பிரச்சனை மத்தியில சொல்றது இந்த நாயம் போன குட்டிய காவிய மாதிரி உண்மைதான் தெரிஞ்சு இந்த வயது கடைசி வரையும் பயன்படுத்தி தான் அந்த பிள்ளைய அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் அது வந்து அவையோட பிள்ளைகளிடம் உண்மைதான். பிள்ளைகள் சொன்னால் கடவுள் அந்த கொடிகளை நாங்கள் நினைக்கணும். இட்டவரையும் எனக்கு எந்த வித குறையும் இல்லாமல் இப்ப வந்து இது ஒரு அன்பளிப்பு, இதை விட 1.5 லட்சம் ரூபாய் நீர் தொடக்கம் காசு அனுப்பியிருக்கிறோம். நான் இன்னும் பார்க்கல, காசு எடுக்க. ஏன்னா அப்பா சும்மா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அந்த கூட்டாளிமாரோட சேர்ந்து ஏதாவது செய்யணும் என்ற ரீதியில சந்தோஷம். கடவுள் எனக்கு தந்த பிள்ளைக்காக பிள்ளைகளுக்காக மண்டாடுறோம், பிள்ளைகளுக்காக மண்டாடுறது, பிள்ளைகளுக்காக தான் மண்டாடுறது. என்னுடைய ஆரம்பரையும் பிள்ளைகள் தான் எனக்கு உறுதுணையாக இருப்பினும் அந்த ஒரு நம்பிக்கை கடவுள திரும்பியாரு. உண்மைதான். அவை எல்லாரும் நல்லா இருக்கிறோம், இன்னும் மேலும் அவை நல்லா இருக்கிறோம். கடவுளை ஒன்றியோடு தான் இருக்கிறோம். இவையும் நான் தந்த ஒரு முக்கியமான கூட்டம் இல்லத்தீவில் இருந்தான். ஏசிய விஜயில் மூத்த பேதி பாட்டு பாடி அழைச்சது, ரோக்ஷன் வந்து மாமாவா அழைச்சது, நீங்க கூட்டத்தில் இருக்கிறீங்க மாமா ஆறுதல நான் கலைக்கிறேன் சொல்லி மதியம் நாங்க நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 7 மணி இருக்கும், கிட்டத்தட்ட 7 மணி. அப்படியா எல்லோரும் எல்லாரும் விருப்பம் வருவதாக நானும் இருக்கிறோம். உண்மைதான். அதனால எங்களோட குடும்பமும் மருமக்களை தெய்வமாக பார்த்துதான் நாங்கள் இருக்கிறோம். உண்மைதான். அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லணும். எனக்கு சௌகரங்கள் இல்லை, உண்மைதான். நான் தனிங்க எனக்கு கிடைச்ச பஜாமெல்லாம் ஒரு கொள்ளையாக உண்மைதான். 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 எல்லாவற்றுக்கும் எல்லா கிட்ட மாதிரி உண்மைதான். நாங்களும் உங்களுக்கு எங்களுடைய நைல் சர்ப்ரைஸ் மூலமாக உங்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கும் இப்படியே சிரிச்சிட்டு இருக்கணும். எல்லாருடையும் கலகலப்பாக கதைக்கிற ஐயாமணி என்ன பல்லாண்டு கால 100 ஆண்டு கால நோய் நொடி இல்லாமல் இறைவனுடைய ஆசீர்வாதத்தோட நல்வாழ்வு வாழணும்னு சொல்லி இறைவனிடத்தில் பிரார்த்தித்து கொண்டு இதை இந்த மாதிரி உங்களோட பிள்ளைகளுடைய குடும்பமும் இறைவனுடைய ஆசீர்வாதம் பெற்று நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நாங்களும் அவங்களுக்காக இறைவனிடத்தில் பிரார்த்தித்து தேங்க்யூ ஸோ மச், குட் லக் ஆண்டி, சந்தோஷமாக இருக்கணும்னு இந்த நேரத்தில் நாங்களும் கூறிக்கொள்கிறோம். ஓகே, கேக் ஒருக்கா கட் பண்ணுவோம். Happy birthday
ஒரு தெய்வம் இல்ல, அவரை பார்க்கிறேனே கடவுளோட உருவத்தில. அப்பா போல எனக்கு ஒரு தெய்வம் இல்ல, அவரை பார்க்கிறேனே கடவுளோட உருவத்தில. வாய கட்டி வைத்த கட்டி என்ன வளர்த்தைய சிங்க குட்டி, மார் மீதும் தோல் மீது என்ன பொத்தி வளர்த்தைய தங்க கட்டி. அப்பா ஒன்ன மறக்க முடியுமா, மறந்து ஒரு பொழுதும் இருக்க முடியுமா? அப்பா ஒன்ன மறக்க முடியுமா, மறந்து ஒரு பொழுதும் இருக்க முடியுமா? அப்பா போல எனக்கு ஒரு தெய்வம் இல்ல, அவரை பார்க்கிறேனே கடவுளோட உருவத்தில. கட்ட வண்டி நீ இழுத்த, மாடு போல நீ உழைச்ச, இனியாக நீ இருந்து கோபுரத்தில் ஏத்தி வச்ச. பட்டமரம் போலான நீ உழைச்சி நூலான, உன்னுடைய வேர்வையில நான் படிச்சு யாரான. சொல்லி எழுதாருமா நீ பட்ட கஷ்டமும் மாறுமா, 7 ஜென்மமும் போதுமா நான் பட்ட கடனும் தீருமா. நீ சிரிச்சு பார்த்ததில்ல, நல்ல சோறு தின்னதில்ல, எவ்வளவு கஷ்டத்திலும் என்ன நீ வெறுத்ததில்லை. அப்பா உன்ன மறக்க முடியுமா, மறந்து ஒரு பொழுதும் இருக்க முடியுமா? அப்பா உன்ன மறக்க முடியுமா, மறந்து ஒரு பொழுதும் இருக்க முடியுமா? அப்பா போல எனக்கு ஒரு தெய்வம் இல்ல, அவரை பார்க்கிறேனே கடவுளோட உருவத்தில.